Hi students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோல எக்ஸசைஸ் 3.20 ஓட எல்லா क्वेश्चंஸும் பார்க்க போறோம். இந்த சாப்டர்க்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. A system of 3 linear equations in 3 variables is inconsistent if their planes are அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த டேர்ம் மட்டும் நீ நல்லா கவனிக்கணும். லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட் வித் த பவர் ஆஃப் 1 இதுதான் வந்து லீனியர் ஈக்குவேஷனுடைய வேரியபிள்ஸ். ஓகேவா? இப்போ இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இன்கன்சிஸ்டன்ட். நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்? கன்சிஸ்டண்ட்டில் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது நீங்கள் வந்து நேச்சர் ஆஃப் சொல்யூஷனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது நீங்கள் மறக்கவே கூடாது. கன்சிஸ்டன்ட் அப்படின்னா வந்து யூனிக் அண்ட் காமன் சொல்யூஷன் ஒன்று இருக்குது, அண்ட் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் ஒன்று இருக்குது. ஞாபகம் இருக்கா? நம்ம நேச்சர் ஆஃப் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டில் போடும்போது அந்த எக்ஸசைசஸில் நம்ம இதை சால்வ் பண்ணியிருப்போம். இந்த 2 இருக்குது கன்சிஸ்டண்ட்டில். இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னாலே என்ன மீனிங் சொல்லியிருக்கோம்? இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா நோ சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். நோ சொல்யூஷன் அப்படின்னால என்ன அர்த்தம்? ஒரு லைனும் இன்னொரு லைனும் என்ன பண்ணாது? மீட் பண்ணவே பண்ணாது. புரியுதா? இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நோ சொல்யூஷன். இன்கேஸ் வந்து ஒரு லைனும் இன்னொரு லைனும் ஒரு இடத்துல மீட் பண்ணால் அது யூனிக் காமன் சொல்யூஷன், ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் இந்த லைன் வந்து இது மேலே கோயின்சைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ், நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கன்சிஸ்டன்ட் யூனிக் காமன் சொல்யூஷன். இது செகண்ட் ஆப்ஷன் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இந்த மாதிரி டச்சே ஆகாமல் வர்றது தான் என்னது? இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன். அப்போது இந்த லைன் என்ன தான் பண்ணும்? நம்மளுடைய சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் டு நாட் இன்டர்செக்ட், அது ஒன்னோட ஒன்று என்ன பண்ணாது? கட் பண்ணவே பண்ணாது. ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட் ஒன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The solution of the system x plus y minus 3z is equal to minus 6 minus 7y plus 7z is equal to 7 3z equal to 9. இதில் வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன இருக்குது? 1 2 3 1 2 3 1 2 3 சிம்பிள் மட்டும்தான் மாறி இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம கெஸ் பண்ணி இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதை விட நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை அப்படியே சால்வ் பண்ணிடலாம். இது சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி பாருங்கள். ஃபஸ்ட்டு 3z is equal to 9 எடுத்துக்கிட்டேன்னா அப்போ z is equal to 9/3. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுக்கும்போது எதுலையாவது ஒரு வேரியபிள் 2 வேரியபிள் இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அந்த கம்மியாக இருக்கிற வேரியபிள்லேருந்து எடுத்து சால்வ் பண்ணிட்டே வந்தால் ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இப்போ z ஒன்று தான் இருக்கிறதுனால நான் அதில் சால்வ் பண்ணால் ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியுது? z-ஓட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ z எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? இங்கேயா இங்கே தான் 2 வேரியபிள் இருக்குது. அப்போ இங்கே z போட்டால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு y கிடச்சிருமா? இப்போ பாருங்கள், minus 7y plus 7z is equal to 7. அப்போ minus 7y plus 7 into z-ஓட வேல்யூ என்ன? 3 is equal to 7. அப்போ minus 7y is equal to 7. 7 3s are 21 plus 21 இந்த பக்கம் வந்தால் minus 21. அப்போ minus 7y is equal to நம்மளுக்கு என்ன இருக்குது? minus 14. ஸோ y is equal to minus minus கட் ஆகிடும். 14/7னா 2. ஸோ அப்போ நம்மளுக்கு y-ஓட வேல்யூ என்ன தான் வந்திருக்கு? 2 வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த y z இது ரெண்டுத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி x கண்டுபிடிப்போமா? இப்போ பாருங்கள் 2 3ன்றது நம்மளுக்கு ஒரே ஒரு இடத்துல இருந்துதான் நம்ம போட்டிருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது? ஏவும் 2 3 தான் இருக்குது, பியும் 2 3 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸு கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் minus 3z is equal to minus 6. இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கிற இடத்துல 2 போடுங்க, minus 3 into z இருக்கிற இடத்துல 3 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 minus 9 is equal to minus 6. Then x minus 7 is equal to minus 6. So x is equal to minus 7. இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? plus 7. அப்போ 7ல் 6 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வருது? x-ஓட வேல்யூ 1. அப்போ 1 2 3ன்றது எந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த செகண்ட் ஒனுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ தேர்ட் சம் பாருங்கள். இஃப் எக்ஸ் மைனஸ் 6 இஸ் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, தென் த வேல்யூ ஆஃப் கே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு நார்மலாகவே என்ன தெரியும்? எக்ஸ் மைனஸ் 6 வந்து இதோட ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டுத்தோட ஃபேக்டர், காமன் ஃபேக்டர் வந்து எக்ஸ் மைனஸ் 6 அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 6 இஸ் ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6. இதில் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? எப்போ நம்ம ஒரு பாலினாமியலோட ஃபேக்டர்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அது 0 ஆச்சுன்னா அப்போ தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? இதை ஒரு ஃபேக்டர்னு சொல்லுவோம்.
அப்போ எக்ஸ் மைனஸ் 6 0 அப்படின்னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 6. இங்கே நீங்கள் 6 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன்லேயும் சரி இந்த பாலினாமிலையும் சரி இந்த ரெண்டு பாலினாமிலையுமே இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் 0 ஆகும். அப்படி 0 ஆனால் தான் அது என்னன்னு சொல்ல முடியும், நம்ம ஃபேக்டர்னு சொல்ல முடியும். அப்போது நான் இதை எப்படி எழுதுறேன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 when x is equal to 6. x is equal to 6. புரியுதா? ஏன் 6 போடும்போது அது ஃபேக்டர்ன்றதுனால கண்டிப்பாக இது என்ன ஆகும் 0 ஆகும். அப்போது நீங்கள் இது என்ன பண்ணுங்கள், 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 ஸ்கொயர் மைனஸ் கே இன்ட்டு 6 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. 6 ஸ்கொயர் என்ன நம்மளுக்கு 36 மைனஸ் 6k மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. 36ல் 6 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் 30 வருமா? 30 minus 6k equal to 0. minus 6k இந்த பக்கம் வந்தால் plus 6k ஆகுமா? அப்போ 30 is equal to 6k. அப்போ k ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு 30 divided by 6 அப்படின்னா k ஓட வேல்யூ 5. இது 1 மார்க் கொஷின் தானே மேம், நான் இவ்வளோ லென்த்தியாக எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸுக்கு 6 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 36ல் 6 போயிடுச்சுன்னா 30. அப்போ 30 மைனஸ் 6k ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு என்ன வந்துடும், உங்களுக்கு இந்த லைன் வந்துடும். இங்கே நீங்கள் 6 சப்ஸ்டியூட் பண்ணி இந்த லைன் வரும். இது நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஒய்யோட கேவோட வேல்யூ என்னென்னு எழுதலாம், ஆப்ஷன் பி 5 அப்படின்னு எழுத வேண்டியது தான். இப்போ 4th சம் பாருங்கள், 3y மைனஸ் 3 டிவைடட் பை ஒய். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷினில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருக்கேன், டிவைடட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் டைப்பில் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். நம்ம எக்ஸசைஸ் சம்ஸில் சால்வ் பண்ண ஞாபகம் இருக்கா, இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது இந்த பக்கம் இருக்கிறது என்ன ஆகும், நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் தலைகீழ் ஆகும். இப்போ இது எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், 3 காமனாக எடுத்துக்கிட்டேன். 3 இன்ட்டு ஒய் மைனஸ் 1 டிவைடட் பை ஒய். டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு. அப்போ மேலே இருக்கிறது கீழேயும் கீழே இருக்கிறது மேலேயும் மாறுமா, 3y ஸ்கொயர் டிவைடட் பை, இங்கேயும் 7 காமனாக இருக்குது. ஸோ 7 எடுத்தால் ஒய் மைனஸ் 1 வந்துடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒய் மைனஸ் 1 காமனாக இருக்குது. இங்கே ஒய் டு த பவர் 1 இருக்குது, இங்கே ஒய் டு த பவர் 2 இருக்குது. அப்போ 2வும் 1ஐயும் கட் பண்ணலாமா, இங்கே 1 இங்கே 2ல் ஒரு அதாவது 2 ஒய் இருக்கிறதா அர்த்தம். அதில் ஒரு ஒய் போயிடுச்சு, மீதி ஒரு ஒய் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன தான் இருக்குது, ஆக்சுவலாக 3 3s are 9y டிவைடட் பை கீழே என்ன மட்டும்தான் இருக்குது, 7 மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்மளோட ஆப்ஷன் என்ன, ஆன்சர் ஏ. இப்போ 5th ஒன் பாருங்கள், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, நாட் ஈக்குவல் டு. இதில் எது வந்து இது வராது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துக்கோங்க, இந்த ஆப்ஷன் ஏ இது எடுத்தால் இது வருமானு பாருங்கள். இப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஸ்கொயர், நம்ம இது எல்சிஎம் எடுத்தால் என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ ஒய் பவர் 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் ஏ என்னது கரெக்டு, இஸ் ஈக்குவல் டு தான், அது நாட் ஈக்குவல் டு கிடையாது. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள், ஆப்ஷன் பியை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் போடுறேன் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 1/y இன்ட்டு ஒய். கரெக்டாக? அப்போ ஒய் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு கடைசியாக என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஸ்கொயர் ப்ளஸ் 2 வருது. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இது பார்த்த உடனே என்ன தெரியுது, இதுதான் ஆன்சர், நாட் ஈக்குவல் டு. ஏன்னா நம்மளுக்கு இங்கே என்ன இல்லை, +2 இல்லை, ஆனால் இங்கே +2 வருது. ஓகே மேம், எனக்கு மீதி ரெண்டுமே காட்டுங்க, எப்படி நான் இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயராக, இப்போ ஆப்ஷன் சி சால்வ் பண்ணுற பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab, கரெக்டாக, மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்கள் +2 இருக்குது. இப்போது ஒய் கேன்சல் ஆகிடுச்சு, நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ளஸ் 1/y ஸ்கொயர் ப்ளஸ் 2. இப்போ +2வும் -2வும் கேன்சல் ஆச்சு, நம்மளுக்கு என்ன தான் வரும், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் சியும் என்னது, ஈக்குவல் டு தான், நாட் ஈக்குவல் டு கிடையாது. இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலும் அதே மாதிரி தான் வரும். இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயராக, அப்போ இங்கே ப்ளஸ் வருமா, இங்கே +2 இருக்கும், அவங்க -2 கொடுத்துருக்காங்க. அப்போ +2வும் -2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் இதே மாதிரி தான் வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு இதோட ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி. இந்த மாதிரி ஒன்றுத்தையும் எடுத்து ஜஸ்ட் ஒரு ஓரமாக நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு கட் பண்ணால் என்ன வரும், நம்மளுடைய ஈக்குவல் டுவா நாட் ஈக்குவல் டுவான்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 6th சம் பாருங்கள்,
சிக்ஸ்த்து சம்மில் நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே இருக்கிற பாலினாமியல்ஸ் ரெண்டத்தையும் நம்ம ஃபேக்டரிஸ் பற்றி ஃபஸ்ட்டு எழுதுவோமா? இது பார்த்த உடனே என்ன தெரியுது பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தெரியுதா? ஸோ அப்போ அது எப்படி எழுதலாம் பாருங்கள், எக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எழுதலாமா? அதாவது இது என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம் டினாமினேட்டர். ஸோ அதனால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மைனஸ் 8 டிவைடட் பை, இங்கே பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு நார்மலாக ஃபேக்டரைசேஷன் பண்ண தெரியுமா? அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பிஆர் என்ன இருக்குது, எஸ்ஆர் சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன இருக்குது, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 1 இன்ட்டு 5, ஸோ 5 அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன 6. எந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 5 வரும், ஆட் பண்ணால் 6 வரும். 5 1 times 5, 5 plus 1 6 கரெக்டாக. அண்ட் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால நம்ம எதுவும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. அப்போ இதோட ப்ராடக்ட் என்ன வருது பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போது இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை சேம் பண்ணணுமா? நம்மளுக்கு டினாமினேட்டரில் காமனாக இருக்கிறது எடுத்து எழுதுங்க. எக்ஸ் ப்ளஸ் 5 காமனாக இருக்குது. வேறு என்ன இருக்குது இங்கே எக்ஸ்ட்ரா? இங்கே எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது. அப்போ மைனஸ் 5 மட்டும் எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணணுமா? ஆர் உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு புரிய மாட்டேங்குது மேம் சொன்னீங்கன்னா, இப்போ இங்கே -5 இருக்குது, எனக்கு இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 5 வேணும். அப்போ என்ன பண்ணுவோம், மேலேயும் கீழேயும் நம்ம எக்ஸ் மைனஸ் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். அதே மாதிரி இங்கே எக்ஸ் ப்ளஸ் 5 காமனாக இருக்குது, விட்டுடுங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே இல்லை. அப்போ மேலேயும் கீழேயும் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 3மே வந்துருமா? +5 -5 +1 வந்துடும். இங்கேயும் +5 +1 -5 வந்துடும். ஸோ மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். ஆர் நீங்கள் மேக்ஸில் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம், காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிட்டு எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கோ அதை மட்டும் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே லாஜிக் வைஸ் என்ன நம்மளுக்கு சேம் தான். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 மேலேயும் கீழேயும் பண்ணதுனால நம்மளுக்கு கீழே என்னென்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ மூணுத்தையுமே நான் எல்சிஎம் எடுத்துட்டேன். -8 இன்ட்டு இங்கே என்ன வருது, எக்ஸ் மைனஸ் 5 வருது. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் இது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. நியூமரேட்டர் மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம சேஞ்ச் பண்ணுவோமா? இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் வருமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 8x ப்ளஸ் 40 the whole divided by, இங்கே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஆனால் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 வரும்போது நமக்கு என்ன இருக்குது, எய்தர் எக்ஸ் ஸ்கொயர் -25 இருக்குது, இல்லை -5 + 5 இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு இதை அப்படியே வச்சுருப்போம். நம்ம தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 8x. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 40. இது எங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 40. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இது ரெண்டும் கிடையாது. இதில் ஏவா சியான்றது எப்படி கண்டுபிடிப்போம், கீழே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, சி தான். இப்போ இங்கே சி ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் -25 கொடுத்ததுனால ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பியை மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு மாற்றி எழுதுகிறோம். இல்லை நீங்கள் இங்கே எழுதாட்டி கூட பரவாயில்ல, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை அப்படியே வச்சுட்டு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு நம்ம நோட் பண்ணால் போதும். இப்போ 7th சம் பாருங்கள், த ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணும் போதே ஸ்கொயர் ரூட் அப்படின்னு கேட்டாலே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூட் எடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ரூட் எடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணி, அதெல்லாம் வேண்டாம். கொடுத்த வேல்யூவை ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 256 x power 8 y power 4 z power 10 the whole divided by 25 x power 6 y power 6 z power 6 கொடுத்துருக்காங்களா? ஸோ இது நீங்கள் எழுதணுன்னா ஸ்கொயர் ரூட்டில் எழுதிக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஓகே, 256ன்றது எதோட ஸ்கொயர், 16 ஸ்கொயர் டிவைடட் பை 25ன்றது 5 ஸ்கொயர். இதில் எந்த டவுட்டும் வரக்கூடாது. டேபிள்ஸில் யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நமக்கு கண்டிப்பாக டேபிள்ஸ் வந்து அப் டு 16 ஆர் பெட்டர் 19 தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ஈஸியாக சம்மை சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 8 இருக்குது, 6 இருக்குது. ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், பெரிய நம்பர் இருக்கிற இடத்துக்கு மைனஸ் கொண்டு போக சொன்னேன்னா, ஸோ இந்த +6 மேலே போனால் -6 ஆகிடும். அடுத்து y பாருங்கள், 4 இருக்குது, 6 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 4ஐ வந்து நம்ம கீழே கொண்டு வந்துடலாமா? அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள், 4 6 இருக்கிறதுனால இதை வந்து 4 இருக்கிற இடத்துக்கு நான் கீழே கொண்டு வர பாருங்கள். ஸோ y to the power 6 - 4, பெரிய நம்பர் எங்கே இருக்கோ அங்கே கொண்டு வந்துடலாம். அடுத்து z தான் பெரிய நம்பர். ஸோ 10 - 6 கொண்டு போயிட்டேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், ரூட்குள்ளே இந்த 16 ஸ்கொயரை, இந்த 16 2 தடவை இருக்குது. இது ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் என்ன ஆகும், நம்மளுக்கு 16 ஆகிடும்.
இங்கே 5 ஸ்கொயர் 2 தடவை இருக்குது. ஸோ வெளியில் எடுத்தால் 16/5. நமக்கு பாருங்கள் தோ ஒன்று இருக்குது, தோ ஒன்று இருக்குது, தோ ஒன்று இருக்குது. ஸோ ஏசிடி மூணுமே நம்மளோட ஆன்சராக இருக்குது. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். எக்ஸ் டு த பவர் 8ல் 6 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? 8ல் 6 போயிடுச்சுன்னா 2. அதே மாதிரி 10ல் 6 போயிடுச்சுன்னா 4. ஸோ இசட் பவர் 4 the whole divided by 6ல் 4 போயிடுச்சுன்னா 2. நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் வந்தால் மாடுலஸ் கண்டிப்பாக போடணும். அண்ட் இந்த ரூட்டில் என்ன பவர் இருக்கோ அதை பாதி ஆக்கிக்கணும். இங்கே 8னா 4, 16னா 8, அந்த மாதிரி இங்கே என்ன இருக்கோ அங்கே பை 2 பண்ணிக்கணும். இப்போ இங்கே 2 இருக்குது, அப்போ 1. இங்கே 4 இருக்குது, 4ல் பாதி எவ்வளோ? 2 டிவைடட் பை, சாரி இது 6 - 4 2ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 2. இப்போ ஸ்கொயர் ரூட்டில் இங்கே 2 இருக்குது, அப்போ வெளியில் வந்தால் 1 வருமா? இங்கே 2 இருக்கும். சாரி இது 4ல் பாதி 2, இங்கே 2ல் பாதி 1. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர்? 16/5 x z² y. அப்போ அது எதோட ஆன்சர்? ஆப்ஷன் டியோட ஆன்சர். இப்போ இதோட இந்த 7th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 8th சம் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி ஆடட் டு மேக் x பவர் 4 + 64 அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதாவது இதை வந்து ஒரு நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒரு பாலினாமியலாக கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கொயராக மாற்றணும்னா என்ன ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். இப்போ இதை ஸ்கொயரில் கொண்டு வரீங்க அப்படின்னா x² எழுதலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், 8² எழுதலாமா? இது ரெண்டுமே ஸ்கொயரில் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை a², இதை b²ன்னு வச்சுக்கோங்க. இப்போ a² + b² அப்படின்னா பக்கத்தில் ஒன்று -2ab, இப்போ +2ab ஏதோது ஒன்று இருக்கணும், கரெக்டாக? ஸோ இப்போ நான் +2ab வேணும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்னோட ஏன்றது என்ன? x², bன்றது என்ன? 8. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல +2 × x² × 8 இருந்தால் இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதலாம்? x² + 8 the whole squareன்னு எழுதலாம். கரெக்டாக பாருங்கள், a² வந்துருச்சா, b² வந்துருச்சா, ப்ளஸ் 2ab, a இது b இது வந்துருச்சா. அப்போ நமக்கு என்ன போர்ஷன் மிஸ் ஆகுது? இந்த போர்ஷன் மிஸ் ஆகுது. இந்த போர்ஷன் இருந்திருந்தால் நான் எனக்கு என்ன ஆகும்? இங்கே ஷுட் பி ஆடட் அப்படின்னு கேட்டதுனால நான் வந்து ப்ளஸ் எடுத்திருக்கேன். இன்கேஸ் அவங்க சப்ட்ராக்டர்னு கேட்டால் மைனஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அது ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், 2 × 8 × 16 இதை ஆட் பண்ணால் என்ன? 16x². இவங்க கொடுத்த ஈக்குவேஷன் கூட இந்த 16x² நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? x² + 8 the whole squareன்னு மாறும். இந்த மாதிரி ஸ்கொயர் வந்து அது என்ன அர்த்தம்? அதுதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும்? 16x² ஆட் பண்ணால் போதும். ஸோ நம்ம நல்லா கவனிங்க, கொடுத்த ஈக்குவேஷன் அப்படியே ஸ்கொயரில் மாற்றுறோம். மாற்றிட்டு இது என்ன பண்ணுறோம்? a + b whole square வர்றதுக்கு என்ன கூட சேர்க்கணும்னு பார்க்கணும். a² கொடுத்துட்டாங்க, b² கொடுத்துட்டாங்க. அப்போ இதை சேர்த்தா நம்மளுக்கு என்ன வந்துடும்? a + b whole square வந்துடும். அப்போது அந்த சேர்க்க வேண்டிய போர்ஷன் என்ன? 2 × aன்றது x², இங்கே 8, அப்போ 16x². இப்போ 9th சம் பாருங்கள். the solution of 2x - 1 the whole square is equal to 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ரொம்ப சிம்பிள் பாருங்கள். 2x - 1 the whole square is equal to 9. இது வந்து டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், இல்லைனா ஸ்கொயர் இந்த பக்கம் ரூட்டில் வருமா? இப்போ 2x - 1 is equal to √9. ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ரூட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2x - 1 is equal to, எப்போ தான் ரூட்டில் இருந்து எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக போடணும், கரெக்டாக? அப்போது இது ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம பிரிப்போமா? எப்படி பிரிப்போம்? 2x - 1 + 3 ஒன்று, தென் 2x - 1 - 3 ஒன்று. ஸோ இப்போ இதை ரெண்டு வேல்யூவாக நம்ம வந்து பிரிச்சுக்கணும். இப்போ 2x is equal to 3, -1 இந்த பக்கம் வந்தால் +1. ஸோ 2x is equal to 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 2, இது ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட்டு -1 இந்த பக்கம் வந்தால் +1 ஆகும். -3 + 1, அப்போ 2x is equal to -2. ஸோ x is equal to -1. ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? -1 2. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இந்த 9th கரெக்டான ஆன்சர். The values of a and b if is a perfect square. ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன் பாலினாமியல் கொடுத்துட்டு இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா a and b எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைசஸில் என்ன பண்ணோம்? இந்த மாதிரி சம்ஸை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதே மெத்தட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த லாங் டிவிஷன் மெத்தட் தான் இங்கே ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கொடுத்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. 4x⁴ - 24x³ + 76x² + ax + b. இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? இந்த √4x⁴ பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 4 ரூட்லேருந்து வெளியில் வரும்போது 2 ஆகும். பவர் என்ன ஆகும்? பாதி ஆகும்னு சொன்னேன்னா, அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வரும்?
2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x to the power 4. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ இது 0 ஆகிடுமா, இதை மைனஸ் பண்ணிங்கன்னா இது 0 ஆகிடும். ஸோ இந்த போர்ஷன் அப்படியே விட்டுடலாம். அடுத்து ஸ்கொயர் ரூட்னாலே என்ன பண்ணணும், 2 டேர்ம் இறக்கணும். நார்மல் டிவிஷன்னா ஒரு டிஜிட் இறக்குவோம், ஸ்கொயர் அப்படின்னாலே 2 தடவை இறக்கணும். ஸோ இப்போ 2 டேர்ம் நம்ம கீழே இறக்கிட்டோம். இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, பாதி பண்ணிவிட்டு எடுத்து போட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x ஸ்கொயர் வருமா. இப்போ அடுத்த டேர்மை கண்டுபிடிக்கணும். அந்த டேர்ம் எப்படி கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம், கரெக்டாக, minus 24x cube divided by 4x square. இப்போது 4ஐயும் 24 அடிச்சிங்கன்னா -6 வந்துடும். 3ல் 2 போயிடுச்சுன்னா டிவிஷன் இருந்தால் மைனஸ் பண்ணணுமா, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1 வரும். அப்போ இங்கே டேர்ம் என்ன நம்மளுக்கு, -6x -6x. இப்போ -6x இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், -24x cube minus into minus plus 36x square. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் சிம்பிள் மாற்றுவோமா, மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். இப்போ இது ரெண்டும் என்னாகும், +24 -24 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 76 36 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 40x ஸ்கொயர் இருக்குது. நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட்டுன்றதுனால எத்தனை டேர்ம் இறக்கணும், 2 டேர்மை அப்படியே இறக்கணும். இப்போ அடுத்தது ஒரு ஸ்டெப் இதோட முடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ இங்கே என்ன பண்ணுமோ அதே தான் மறுபடியும் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 4x ஸ்கொயர் -12x வருமா. இப்போ மறுபடியும் பக்கத்து டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இங்கே டிவைட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் பண்ணுங்கள். 40x ஸ்கொயர் டிவைடட் பை 4x ஸ்கொயர். இது பண்ணிங்கன்னா என்ன வரும், இங்கே 10x ஸ்கொயர் என்ன ஆகும், 2 - 2 0 ஆகும். அதுக்காக 0ன்னு போடக்கூடாது, x பவர் 0னா 1ன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், இது கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு வெறும் 10 தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ +10 +10. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த 10 எடுத்து இந்த 3த்தையும் மல்டிப்ளை பண்ணணுமா. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 40x ஸ்கொயர் -120x + 100. இது ஏற்கனவே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இதோட சிம்பிள் மாற்றினா நமக்கு என்ன தான் வரும், கண்டிப்பாக 0 தான் வரும். ஸோ அவங்க 0 தான் வரும்னு சொன்னதுனால நீங்கள் சிம்பிள் மாற்றி இது பண்ணுறதுலாம் எதுவும் பண்ணாதீங்க. ஒன்ஸ் 0 தான் வரும்னா எடுத்து எழுதிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேர்ஃபோர் ஏவோட வேல்யூ -120, பியோட வேல்யூ 100. ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்ன்னு போட்டுட்டு பியோட வேல்யூ -100ன்னு எடுக்கிறாங்க. அது தப்பு. எப்போவுமே என்ன பண்ணணும், இங்கே என்ன சிம்பிள் நம்ம மாற்றுறோன்றதுலாம் விஷயம் கிடையாது. ஏக்கு என்ன இருந்தால் அது 0 ஆகும். ஏல -120 இருந்தால் நம்ம சிம்பிள் மாற்றி 0 பண்ணுவோம். ஓகே, ஆனால் ஏவோட வேல்யூ என்ன தான், -120 தான். ஸோ அதனால் எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி ஏபி கேட்கும் போது கடைசியில் சிம்பிள்லாம் மாற்றாதீங்க. அப்படியே கோடு போட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 0ன்னு போட்டுட்டு தேர்ஃபோர் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நாங்கள் என்ன இருக்கோ அந்த சிம்பிளை அப்படியே எடுத்து எழுதினா போதும். ஸோ இப்போ நம்மளோட ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இப்போ இதோட இந்த 10th sum கம்ப்ளீட் ஆயிடுச்சு. If the roots of the equation q square x square plus p square x plus r square is equal to 0 are the squares of the roots of the equation, then qpr ஏபியா ஜிபியா போத் ஏபி அண்ட் ஜிபியான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏபி ஜிபியோட கான்செப்ட் நல்லா தெளிவாக தெரியும். நீங்கள் ப்ரீவியஸ் சாப்டரில் அது புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஏபி சொல்கிறேன் பாருங்கள், 2 4 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதோட காமன் டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன எடுத்துப்போம், +2 +2ன்னு எடுத்துப்போமா. அப்போது இது Q, இது P, இது R. அவங்க கொடுத்த அதே ஆர்டரில் எழுதியிருந்தா இந்த 4ன்றது நமக்கு எப்படி வரும், 4ன்றது இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி, அதாவது 2ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் தான் வரும். கரெக்டாக 6 + 2 8, 8/2 4. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், P = Q + R/2. ஓகே, சென்டர் நம்பரை இப்படி பண்ணுவோம். இது நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலாவாக பைஹார்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறத விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் நம்பரை ப்ரீவியஸ் நம்பர் அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி வர்றது தான் என்னது, ஏபி. இப்போ அதே மாதிரி ஜிபி கண்டுபிடிப்போமா. நம்மளுக்கு ஜிபி என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஜிபிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். 2 4 8ன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளோட ஆர் என்ன, 2 இருக்குது. ஓகேவா. இப்போது சென்டர் நம்பரை நம்ம எப்படி கொண்டு வருவோம், இதில் சென்டர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இன்டூ லாஸ்ட் நம்பர். கரெக்டாக 2 × 8, அதாவது பி ஸ்கொயர் அப்படின்றது ஏ இன்டூ சி. அப்போ இங்கே எப்படி இருக்குது, பி ஸ்கொயர் அப்படின்றது வந்து Q × R.
ஓகேவா? ஸோ நம்ம இப்போது ஏபி அப்படின்னு இந்த சீரியஸை ப்ரூஃப் பண்ணணும்னா P is equal to Q plus R by 2 அப்படின்னு கொண்டு வரணும். ஒருவேளை GP வரணும் அப்படின்னா P square is equal to QR அப்படின்னு வரும். ஸோ இந்த ரெண்டுத்தில் எது வருதோ அது வர்றதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம், இது ஏபியா ஜிபியான்னு கொடுத்துருக்குற இந்த ரூட்ஸை நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த போர்ஷன் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சு எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை ஸ்கொயர் பண்ணி தான் இது வரப்போகுது. கரெக்டாக? ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஸோ அப்போது செகண்ட் ஈக்குவேஷன் QX ஸ்கொயர் ப்ளஸ் PX ப்ளஸ் R ஈக்குவல் டு 0. இது என்ன ஃபார்மில் இருக்குது? AX ஸ்கொயர் ப்ளஸ் BX ப்ளஸ் C இருக்கா? அப்போது இதோட ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது? மைனஸ் B பை A அப்படின்றது நம்மளுக்கு என்ன இருக்குது? மைனஸ் P பை Q. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா எடுத்துக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது? C பை A. அப்போ C பை A அப்படின்னா என்ன அர்த்தம்? R பை Q. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்கொயர் தான் இதுன்னு சொன்னாங்களா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ன்றது என்ன அர்த்தம்? என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர்னா A ப்ளஸ் B த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2AB. இது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு எக்ஸசைஸ்லேயே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே நான் ஃபார்முலா மட்டும் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது என்ன அர்த்தம்? மைனஸ் P பை Q. அப்போ மைனஸ் P பை Q த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டான்றது என்ன அர்த்தம் நம்மளுக்கு? R பை Q. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ அதனால் நான் இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் செகண்ட் ரூட்டில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர்ஸ் அண்ட் ரூட்ஸை ஃபஸ்ட் எடுத்து எழுதணும். இப்போ இதில் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இதோடைய ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ஈக்குவேஷனுடைய சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வருது நம்மளுக்கு? மைனஸ் B பை A அப்படின்னா P ஸ்கொயர் பை Q ஸ்கொயர். கரெக்டாக? இதுதான் AX ஸ்கொயர் ப்ளஸ் BX ப்ளஸ் C. அப்போ மைனஸ் Bன்றது மைனஸ் P ஸ்கொயர் பை Aன்றது Q ஸ்கொயர். அப்போது மைனஸ் B ஸ்கொயர் டிவைடட் பை Q ஸ்கொயர். இதோட ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் என்ன நம்மளுக்கு? R ஸ்கொயர் பை Q ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் பை Q ஸ்கொயர். இது நம்மளுக்கு எங்கேயும் தேவைப்படலை. ஸோ அதனால் நம்ம இது யூஸ் பண்ணல. இது மட்டும் என்ன பண்ணுறோம்? இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு இது எடுத்து இங்கே எழுதலாமா? மைனஸ் P ஸ்கொயர் டிவைடட் பை Q ஸ்கொயர். ஸோ நல்லா கவனிங்க, இந்த வேல்யூ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை நான் இதுலேருந்து எடுத்திருக்கிறேன். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு சொன்னதுனால இதோட ரூட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், மைனஸ் P ஸ்கொயர் டிவைடட் பை Q ஸ்கொயர் மைனஸ் 2R பை Q. ஓகே, சாரி, இந்த மைனஸ் இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் வரும். இப்போ இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகுமா? அப்போ என்ன ஆகும்? மைனஸ் 2P ஸ்கொயர் டிவைடட் பை Q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2R பை Q. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது பாருங்கள், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு, 2வும் 2வும் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே ஒரு Q இருக்குது, இங்கே 2 Q இருக்குது. ஸோ ஒரு Qக்கு ஒரு Q போயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு மீதி என்ன இருக்குது பாருங்கள்? P ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, இங்கே போனால் நியூமரேட்டரில் போகுமா? P ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு RQ. ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த ஃபார்ம் வந்தால் இது என்ன தான்? இது ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன? ஆப்ஷன் B. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் ரூட்டை எடுத்து டிரைவ் பண்ணிக்கிட்டே வரோம். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு சொன்னதுனால இதை எடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்கொயர் பண்ணி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பக்கம் ஸ்கொயருக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா, இங்கே இருக்கிற, அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஒன்னுடைய சம் ஆஃப் ரூட்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் வந்திருக்கு? ஜிபியோட சீரியஸ் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இதோட இந்த 11th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 12th கொஷின் பாருங்கள், கிராஃப் ஆஃப் அ லீனியர் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த MCQs எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
லீனியர் அப்படின்னாலே நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒன்று இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் இருக்கும். சப்போஸ் வந்து அவங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேரபோலா மாதிரி இப்படியோ இல்லை இப்படியோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு லீனியர் ஈக்குவேஷன், லீனியர்னா என்ன, டு த பவர் 1, அண்ட் குவாட்ராட்டிக் அப்படின்னா எனி வேரியபிள் டு த பவர் 2. கரெக்டாக? ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே லீனியர்னு கேட்டாலும் சரி, இல்லை கிராஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாலும் நம்மளோட ஆப்ஷன் என்ன, ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த டேர்ம்ஸ் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. டு த பவர் 1 ஆர் லீனியர், இது எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட் லைன். டு த பவர் 2 ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இது என்ன வந்தாலும் நம்மளுக்கு என்ன, பேரபோலா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல் வித் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம கிராஃபில் ஒரு சம் பார்த்தோமா, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கணும் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா, இது ஒய் 0வாக இருந்தால் மட்டும்தான் பாயிண்ட்ஸ் என்ன ஆகும், இந்த லைன்லேயே பிளாட் ஆகும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்தா எக்ஸு 0 அப்படின்னு அர்த்தம். இப்போ இவங்க எக்ஸ் ஆக்சிஸ்னு கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஒய்க்கு வந்து 0 அப்படின்னு அர்த்தமா. அப்போ கிவன் பாலினாமியலை ஈக்குவேட் டு 0 பண்ணலாமா, நம்ம +4 ஈக்குவல் டு 0 பண்ணுவோமா. 0 பண்ணால் நமக்கு என்ன தெரியும், இதோட ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 4 அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் நமக்கு என்னது 4. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 2 × 2 4 வரும், 2 + 2ம் 4 தான் வரும். ஸோ அப்போ நம்மளுடைய ரூட்ஸ் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 2 × எக்ஸ் ப்ளஸ் 2. இதை வந்து நீங்கள் ஈக்குவல் டு 0 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன தான் இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2, ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன், அவங்க நல்லா கவனிங்க, வேல்யூ கேட்கல, எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இன்கேஸ் இங்கே 2 இங்கே 4 அப்படின்னா நம்மளுக்கு -2, -4ன்னு 2 பாயிண்ட் வந்திருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஒய்க்கு 0 பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எவ்வளோ, ஆப்ஷன் பி, ஒரு பாயிண்ட் தான் இதோட ஆன்சர். ஃபார் த கிவன் மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸோடது கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் எழுதுங்க, 1 2 3. ஸோ 3 rows அண்டு 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. இப்போது நல்லா கவனிங்க, ஏ மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு 3 rows 4 காலம்ஸ் இருக்குது அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ்னால் நான் என்ன சொன்னேன், அதை வந்து தலைக்கீழ் எழுதணுமா. அப்போ 3 × 4 அப்படின்றது என்ன ஆகும், 4 × 3 மாறும். அப்போ நம்மளோட ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் டி. அதாவது டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் காலம்ஸாகவும் காலம்ஸ் ரோவாகவும் மாறும். ஸோ இப்போ 3 × 4ன்றதை நம்ம வந்து 4 × 3 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 15th பாருங்க, இஃப் ஏ இஸ் ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அண்ட் பி இஸ் அனதர் மேட்ரிக்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, ஹவு மெனி காலம்ஸ் டஸ் ஏபி ஹேவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ், நம்ம ஏபி அப்படின்னா ப்ராடக்டா, ஒரு நார்மலாக வந்து ஒரு 2 மேட்ரிக்ஸை நம்ம ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுடைய பேசிக் வந்து ரூல் என்ன, இதோட காலமும் இதோட ரோவும் சேமாக இருக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கா, அப்போது நம்மளோட ஏபி மேட்ரிக்ஸ் என்ன வரும், இதுவும் போயிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, 2 × 4. ஸோ நம்மளோட ஏபி மேட்ரிக்ஸ் என்ன, 2 × 4. இப்போ இதுதான் ரோ, இதுதான் காலம், கரெக்டாக. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி காலம்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ காலம்ஸ் இருக்குது, 4 columns. So option B is the right answer. Next பாருங்க, if the number of columns and rows are not equal in a matrix then it is said to be. அதாவது ரோவும் காலமும் ஈக்குவல் இல்லை அப்படின்னா அர்த்தம். இப்போ நார்மலாக ஒரு டயக்னல் மேட்ரிக்ஸ்னால என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அண்ட் டயக்னல்ஸில் மட்டும்தான் வேல்யூஸ் இருக்கும். அதுதான் வந்து டயக்னல் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னாலும் நம்மளுக்கு எப்படி இருக்கும், 2 row 2 column, 3 row 3 column, அந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கணும். ஐடென்டிட்டி அப்படின்னா இந்த டயக்னலில் 1 வர்றது தான் ஐடென்டிட்டி. அப்போ ரெக்டாங்குலரில் மட்டும்தான் எப்படி இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்காது. எய்தர் மேட்ரிக்ஸ் இப்படி இருக்கும், அதாவது 3 row 2 column அந்த மாதிரி இருக்கும். ஸோ 3 × 2 இல்லைனா வந்து 4 × 3 இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வரக்கூடியது நாட் ஈக்குவலாக இருக்கக்கூடிய வேர்டு எதுக்கு மட்டும்தான் பொருந்தும், நம்மளுக்கு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் அந்த வேர்டு வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், த டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ காலம் மேட்ரிக்ஸ் இஸ். இது ரொம்ப சிம்பிள். காலம் மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம், நம்மளுக்கு ஒரே ஒரு காலம் தான் அந்த மேட்ரிக்ஸில் இருக்குது. அப்போ அதுதான் வந்து என்னது, காலம் மேட்ரிக்ஸ். இந்த காலம் மேட்ரிக்ஸை ஒரு காலமை டிரான்ஸ்போஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், அது ஆப்வியஸ்லி என்ன ஆகும், ஒரு காலம் வந்து ஒரு ரோ ஆகுமா, அப்போ அதுக்கு பேர் என்ன, ரோ மேட்ரிக்ஸ். இப்போ 18th பாருங்கள், ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் எக்ஸ் இஃப் 2x + ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2x +
1 3 5 7 கொடுத்துட்டாங்களா? ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5 7 9 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இந்த பக்கம் போனால் மைனஸில் ஆகுமா? அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், 5 7 9 5 மைனஸ் 1 3 5 7. ஓகேவா? இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன, ரோ அண்ட் ஆர்டர் சேமாக இருக்கணும். இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 5 minus 1 என்ன? 4. 7 minus 3 4. நெக்ஸ்ட்டு 9 minus 5 4. 5 minus 7 minus 2. ஓகேவா? இப்போது இந்த பக்கம் இருக்கிற 2 இந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? டிவிஷனில் போகுமா? அப்போ x is equal to 1/2 ஆஃப் நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ். கரெக்டாக? 4 4 4 minus 2. ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு வேல்யூவையும் 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 4/2 2. இங்கேயும் 2 தான் வருது. அண்ட் லாஸ்ட் ஒன் மட்டும் நம்மளுக்கு என்ன வருது? -1 வருது. அப்போ 3 2 -1 இருக்கிற எக்ஸோட மேட்ரிக்ஸ் எது தான்? ஆப்ஷன் பி. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following can be calculated from the given matrices? இப்போ ஏபி ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 4 ஆப்ஷனில் எதெல்லாம் வந்து பாசிபிள்னு கேட்குறாங்க. கேன் பி கேல்குலேட்டட்னா என்ன அர்த்தம்? விச் எவர் இஸ் பாசிபிள்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் நமக்கு தெரியும். இதோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு டசன்ட் மேட்டர். 1 2 3. ஸோ 3 rows இருக்குது, 2 columns இருக்குது. அண்ட் அதே மாதிரி பி மேட்ரிக்ஸஸ்க்கு பாருங்கள், 3 rows இருக்குது, 3 columns இருக்குது. இப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ இன்ட்டு ஏ. கரெக்டாக? அப்போது ஒரு மேட்ரிசஸ் வந்து 3 into 2 இருக்குது. அதே மறுபடியும் 3 into 2 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகலை? ஆக்சுவலாக இதோட ரோவும் இதோட காலமும் ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்றது என்ன அர்த்தம்? நாட் பாசிபிள். நம்மளால் என்ன பண்ண முடியாது? மல்டிப்ளை பண்ணவே முடியாது. ஸோ இப்போ அதே மாதிரி பி ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இப்போ இது பி மேட்ரிசஸ். இப்போ நீங்கள் இதை பி ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது? ஆக்சுவலாக 3 into 3 அண்ட் இந்த மேட்ரிக்ஸும் நம்மளுக்கு என்ன? 3 into 3. அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால பி ஸ்கொயர் இஸ் பாசிபிள். ஸோ நம்மளுக்கு பி ஸ்கொயர் வந்து பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி ஏபி பண்ணுங்கள். ஏபி மேட்ரிசஸில் ஃபஸ்ட்டு ஏக்கு என்ன இருக்குது? 3 cross 2 இருக்குது. அண்ட் பி என்ன இருக்குது? 3 cross 3 இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டும் இங்கே லாஸ்ட்டும் சேமாக இருக்கா? இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன அர்த்தம்? ஏபியும் நாட் பாசிபிள். எப்போவுமே இதோட காலம் இதோட ரோ இப்படி தான் இருக்கணும், சேமாக தான் இருக்கணும். அடுத்து பிஏ எழுதுங்க. பிஏ ஃபஸ்ட்டு எழுதி ஏவை லாஸ்ட் எழுதுங்க. 3 cross 3, இது 3 cross 2. ஸோ இப்போ பாருங்கள், இதோட ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் கட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு 3 cross 2 வரும். அப்போ என்ன அர்த்தம்? நம்மளுக்கு பிஏ மேட்ரிக்ஸ் இஸ் பாசிபிள். அப்போ எது பாசிபிள்? பி ஸ்கொயர் அண்ட் பிஏ தான் பாசிபிள். அப்போ பி ஸ்கொயரும் பிஏவும் இருக்கிற ஆப்ஷன் என்ன தான்? 2 and 4ன்றது ஆப்ஷன் சி. அப்போ 19th ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சம் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு மொத்தம் 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது? ஏபி ப்ளஸ் சி இருக்குது. இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 2 3 3 4ன்னு இருக்குது. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஆல் ஆஃப் தீஸ்ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம 4யுமே செக் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆல் ஆஃப் தீஸ் கரெக்டாக இல்லையான்னு தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏபி கண்டுபிடிங்க. ஏபி கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னாலே இதோட ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணுமா? அதாவது இதோட காலமும் இதோட ரோவும் சேமாக இருக்கணும். ஸோ 3 3 சேமாக இருக்குது. அப்போது ஏபி மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுற பாருங்க. 1 2 3 கீழே வந்து 3 2 1 ஏ மேட்ரிக்ஸ் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் பாருங்கள். 1 0 2 -1. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 0 2 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஏபி மல்டிப்ளை பண்ணுவோமா? 1 1 டைம்ஸ் 1, 2 2 டைம்ஸ் 4 அண்ட் 3 0 டைம்ஸ் 0. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேல்யூ எழுதிட்டோம். அடுத்தது பாருங்கள், 1 0 டைம்ஸ் 0 ப்ளஸ் 2 into -1. அப்போ இது என்ன ஆகும்? இது ப்ளஸ் கிடையாது, -2. தென் 3 2 டைம்ஸ் 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 1 டைம்ஸ் 3, 2 2 டைம்ஸ் 4 and 1 0 times 0. Next 3 0 times 0 and 2 into -1 -2, 2 plus 1 plus 2. ஸோ நம்மளுக்கு இப்போ ஏபியோடது என்ன வந்திருக்கு பாருங்கள். 1 + 4 5, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4,
இங்கே 4 + 3 7, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0. இப்போ இது வந்து ஏபி மேட்ரிக்ஸ். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் சி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது கூட ப்ளஸ் சி ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, 0 1 -2 5. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்க, 5 + 0 5 4 + 1 5 7 - 2 5 அப்போ 0 + 5 5. இப்போ ஏபி ப்ளஸ் சி நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க, 4 வேல்யூமே 5ல் வந்திருக்கு. அப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். இப்போ அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோமா? செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிசி. பி என்ன இருக்குது பாருங்கள், 3 × 2. சியோட மேட்ரிக்ஸ் என்ன, 2 × 2. அப்போ 2ம் 2ம் சேமாக இருக்கிறதுனால நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ சரி பிசி எடுத்து எழுதுங்க. பி என்ன இருக்குது, 1 0 2 -1 0 2. இது வந்து பி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் சி மேட்ரிக்ஸ் என்ன, 0 1 -2 5. இது சி மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 0 டைம்ஸ் 0 அண்ட் 0 × -2 0. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு, இப்போ 1 0 பண்ணிட்டோமா, அதே மாதிரி 1 0 இது கூட பண்ணுங்க. 1 1 டைம்ஸ் 1 ப்ளஸ் 0 5 டைம்ஸ் 0. அடுத்தது நம்மளுக்கு என்ன வருது, 2 × 0 0, தென் -1 × -2 +2. அதே மாதிரி 2 × 1 2, 5 × -1 -5. ஸோ இது வந்து 3 ரோஸ் இல்லையா? அப்போ பாருங்கள், 0 × 0 0, 2 2s are -4. நெக்ஸ்ட் பாருங்கள், 2 1s are சாரி இங்கே பண்ணணும் நம்ம இல்லையா, 0 1s are 0 அண்ட் 2 5s are 10. ஸோ நம்மளோட மேட்ரிக்ஸ் என்ன வருது பாருங்கள், அப்போது 0 1 2 -3 -4 10. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது, 0 1 2 -3 -4 10. அப்போ நம்மளுக்கு பிசியும் கரெக்டு. ஸோ இப்போ 1 2 ரெண்டுமே கரெக்டுன்றதுனால எய்தர் நம்மளுக்கு ஏ ஆப்ஷனாக இருக்கணும், இல்லைனா டி ஆப்ஷனாக இருக்கணும். கரெக்டாக ஆல் ஆஃப் தீஸ்னால் 4மே கரெக்டானு பார்க்கணும். ஸோ இப்போ அதுக்கு தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். தேர்ட் எடுத்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பிஏ மேட்ரிக்ஸ் பார்க்கணும். பி மேட்ரிக்ஸ் என்ன, 3 × 2. ஓகேவா? அதே மாதிரி ஏ மேட்ரிக்ஸ் என்ன, 2 × 3. அப்போ 2ம் 2ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும், 3 × 3 மேட்ரிக்ஸில் வர ஆன்சர் ப்ளஸ் சி கூட ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போது உங்களுக்கு இதில் ஒரு சின்ன லாஜிக் சொல்கிறேன். இப்போ பி × ஏ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மேட்ரிக்ஸ் வரும், ஆக்சுவலாக 3 × 2 நான் சொன்னேன் இல்லையா? அதாவது பியோட மேட்ரிக்ஸ் 3 × ஏ, பிக்கு 3 × 2, ஏவோட மேட்ரிக்ஸ் 2 × 3. இதுவும் கட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வர்ற ஆன்சர் என்ன, 3 × 3 பிஏவோட மேட்ரிக்ஸ். ஆனால் அதை நம்ம எது கூட ஆட் பண்ண போகிறோம், சி கூட ஆட் பண்ண போகிறோம். சியோட மேட்ரிக்ஸ் என்ன, 2 × 2. அந்த மாதிரி ஆட் பண்ண முடியுமா? அடிஷன்னால எப்படி இருக்கணும், நம்மளுக்கு ஆர்டர் வந்து சேமாக இருக்கணும். ஸோ நம்ம ஒரு 3 × 3யையும் ஒரு 2 × 2யும் என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. இப்போ அதே மாதிரி பாருங்கள், ஏபி மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் நான் இப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எரேஸ் பண்ணிடுறேன். எப்போல்லாம் வந்து அடிஷனில் ஆர்டர் வந்து சேமாக இருக்கோ அப்போ மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த மேட்ரிக்ஸை ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ ஃபோர்த் ஆப்ஷனில் ஏபி × சி கொடுத்துருக்காங்க. இங்கே ஏபி + சி பண்ணோமா, இந்த இடத்துல பாருங்கள் ஏபி + சி ஃபஸ்ட் ஒன்றுக்கு பண்ணோம். இங்கே ஏபி × சி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், நம்மளுக்கு ஏபியில் என்ன வந்திருக்கு, 5 4 7 0. இது ஏபி மேட்ரிக்ஸ். × சி மேட்ரிக்ஸ் என்ன, 0 1 -2 5. ஸோ இது ரெண்டுமே 2 × 2ன்றதுனால நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 0 0, 4 2s are -8. நெக்ஸ்ட் பாருங்கள், 5 1s டைம்ஸ் 5, 5 4 டைம்ஸ் 9, 7 0 டைம்ஸ் 0, 0 -2 டைம்ஸ் 0, 7 1s are 7, 5 1 டைம்ஸ் 0. ஸோ இப்போ நம்மளுக்கு இதோட ஆன்சர் என்னென்ன வந்திருக்கு பாருங்கள், -8. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 9 + 5 எவ்வளோ வருது, 14. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இடம் பத்தல. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கீழே இறக்கி எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதோட ஆன்சர் -8 14. தென் நெக்ஸ்ட்டு 0 7. பட் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, -8 ஓகே, பட் 14 0 7 இல்லை. அப்போது இந்த ஆன்சர் தப்பு. இது வந்து பண்ணுறதுக்கான பாசிபிளே கிடையாது. ப்ளஸ் இந்த ஆன்சர் தப்பு. ஸோ அண்ட் செகண்ட் ஒன்லி. ஸோ இது மட்டும்தான் ஆன்சர். பிகாஸ் தேர்ட் ஆர்டரில் மேட்ச் ஆகலை, இதுவும் மல்டிப்ளிகேஷனில் ஒர்க் ஆகலை. ஸோ இதோட ஆன்சர் ஏ ஒன்லி. ஸோ இப்போ இதோட இந்த 3.20 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் எக்ஸசைஸ் பார்ப்போம்.
உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.